ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொத்தம் 3 ஸ்பைடர்மேன் பார்த்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா டோபி, 2வது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ, 3வது பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஹாலண்ட். ஸோ இந்த 3 ஸ்பைடர்மேன்லேயே பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. யார் அதிகமாக வசூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறதில்ல. இந்த 3 ஸ்பைடர்மேன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகிற ஒரே ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லை, நம்ம டோபி தான். ஏன் இந்த 3 ஸ்பைடர்மேன்லேயே இந்த ஸ்பைடர்மேன் மட்டும் அதிகமாக நமக்கு ரியல் லைஃபோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் வந்து பவர் இல்லாத போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாட்டிட்டு உடம்பு வந்து பெருசாக இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற ஒரே கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் தான். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து மேட்ச் ஆகும். ஏன்னா நம்மளும் அதே மாதிரி தான், நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பைடர்மேனுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்து அதிகமாக தான் இருக்கும் அந்த பவர் கிடைக்காததுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தயங்கும். இது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நமக்கு நிறையா பேர்த்துக்கு நிறையா மேட்ச் ஆகும். ஏன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தடுமாறுவோம். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து ரொம்ப உருகி லவ் பண்ணுவார். ஆனால் ஒன் சைடாக தான் லவ் பண்ணுவார். அந்த லவ்வை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து எக்ஸ்போஸே பண்ண மாட்டார். இது மாதிரி தான் நம்ம ரியல் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொண்ணை நல்லா விரும்பி காதலிப்போம். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா அந்த லவ் நமக்கு கிடைக்காம போகும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃப்ரெண்டு கேரக்டராக ஒருத்தர் நடிச்சிருப்பான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து இவன் ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுமே இவன் போய் அந்த பொண்ணை வந்து ப்ரப்போஸ் பண்ணி ஓகே பண்ணிடுவான். ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லேயும் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கும். நம்ம லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணாமல் நம்ம ஃப்ரெண்டு போய் தைரியமாக அதை சொல்லி அந்த லவ்வை வந்து ஓகே பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் மட்டும்தான் மற்ற ஸ்பைடர்மேன் மாதிரி இல்லாமல் ஜாப் தேடும். அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்பைடர்மேன்லாம் ஏதாவது வாருக்கு போகும், சண்டைக்கு போகும், ஃபைட்டுக்கு போகும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜாப் தேடும். அதாவது பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு இளைஞனாக இருப்பார். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கனெக்ட் ஆகும். வேலை கிடைக்கிற வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சம்பளம் வந்து கம்மியாக கொடுக்கறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃபோட வந்து அதிகமாக மேட்ச் ஆகும். ஒன்ஸ் இந்த கேரக்டருக்கு பவர் கிடைச்ச பிறகுதான் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கழட்டுனா அவருக்கு நல்லா விஷன் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பாடி வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம பர்சனலாக நமக்கு ஒரு பவர் கிடச்சிருச்சு, நம்ம எப்படி அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பவர் கிடச்சிருச்சு, நம்ம இப்போ ஒரு நல்லா எழுதுகிற மாதிரி ஒரு இதோ நல்லா வரைகிற மாதிரி ஒரு பவர் கிடச்சிருச்சு, நம்ம அதை தொடர்ந்து வந்து நம்ம எக்ஸ்ப்ளோஸ் பண்ணுவோம்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த பவர் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்ப்ளோஸ் பண்ணும். மற்ற கேரக்டர்லாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பவரை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுற மாதிரி கட்டுவாங்க. ஸோ இந்த ஸ்பைடர்மேன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் வந்து எப்படி பவர் வருது, எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்ப்ளோஸ் பண்ணும். அதுக்கப்புறமா இந்த டோபி கேரக்டர் வந்து மேரி ஜேம்ஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து காரில் கூட்டிகிட்டு போயிடுவான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைச்ச பவரை வச்சு லெஸ்லிங் போவார். இது மாதிரி பார்த்தீங்கன்னா வேற எந்த ஸ்பைடர்மேனும் போயிருக்க மாட்டாங்க. இந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா காதலிக்காக பார்த்தீங்கன்னா கார் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போவார். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் லைஃபுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த கேரக்டருமே போய் பைக் வாங்க போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சம்பளம் கம்மியாக கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட காசை திருடிட்டு போவாங்க. அதை பிடிச்சி கொடுக்காம இவர் வந்து விலகிடுவார். ஏன் விலகுவார் அப்படின்னா, இவன் சம்பளம் நமக்கு பிடிச்சிட்டு கொடுத்தான்ல, அவன் காசு இப்படி போட்டுன்னு நினைப்போம்ல. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளும் ரியல் லைஃப்பில் நினைப்போம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருமே வடிவமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அங்கிள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாத பையன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே செல்ல கொடுத்து வளர்த்துருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் லைஃப்பில் வந்து நிறையவே மேட்ச் ஆகும். ஏன்னா ஒரு சில கேரக்டர் வந்து நமக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி. ஸோ இந்த கேரக்டருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் லைஃபோட வந்து அதிகமாக கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வந்து ஓகே பண்ணியிருக்கும்ல, அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவார். ஸோ ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்சனலாக ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒன் சைடாக லவ் பண்ணவங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவரோட கேரக்டருக்கு வந்து தெரியாமல் வச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் தெரிஞ்சால் கூட தெரியாத மாதிரி நடிப்பார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேடி கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட நல்லா பேசுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் லவ்வை எக்ஸ்ப்ளோஸ் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா இவளுக்கு லவ் பண்ணுறாங்கிறது தெரியாது. எக்ஸ்ப்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே நம்ம ஓகே ஆகுமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் தான் அதிகமாக ஃபீல் பண்ணியிருக்கும். இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா டோபி வந்து நினைப்பாரு, நம்ம டோபியாக இருக்கும்போது வந்து நமக்கு பிடிக்கல, நம்ம ஸ்பைடர்மேனாக போய் அதிக பவர்ஃபுல்லான ஆளாக
இருக்கும்போது நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்குமில்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவார். ஸோ இது வந்து ரியலாக வந்து நிறையா நடக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூப்பர் பவர் கிடச்சிச்சுன்னா நம்மளும் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் லைஃப்பில் வந்து நிறையா கனெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டோபி கேரக்டர் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நானே இந்த ஸ்பைடரை இந்த நேர் கையில் வச்சு விட்டு கடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்துருக்கேன். ஆனால் அந்த ஸ்பைடரை ஒரு தடவை கூட கடிச்சதில்லை. நல்லதாக போச்சு. அது கடிச்சாலும் நம்ம ஊரில் வேஸ்ட்டு. அந்த பவர் வந்தாலுமே நம்மளால் மேலே பறக்க முடியாதுங்கிறது எனக்கு அப்போ தெரில, இப்போ தான் தெரியுது. ஏன்னா நம்ம ஊரில் அந்தளவுக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இல்லைல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.